திருப்பூர் சுவாமி யூடியூப் சார்பாகவும் அகிலம் ஜோதிட நிலையத்தின் சார்பாகவும் உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று அகிலத்திரட்டு அம்மாவையிலிருந்து ஒரு பக்கம் வாசிக்க விளைந்துள்ளோம். உடனே சிவனாரும் உற்ற அசுரருக்கு அடமாயவன் கேட்ட அவ்வரங்கள் தான் கொடுத்து நீசன் இருக்க நெடிய யுகம் தான் வகுத்து பாசனுக்கு பேரு பகர்ந்தே விடை கொடுத்தார். விடை வேண்டி பாவி விமலன் தனை தொழுது மடை பாவியான மல்லோ சிவாகனோ தில்லை மல்லாடனோ சேர்ந்திருங்கு இருவேரும் வல்ல சிவன் வகுத்த வையகத்தில் வந்தனரா வந்தார் சிவன் வகுத்த வையகத்தில் அம்மானை அந்த இரு அசுரர் அவர் இருக்கும் அந்நாளில் உதிரமும் அது சூரர் ஒக்க உதித்தெழுந்து செதிர் சூரப்படையாய் சேர்ந்து இருந்தனராம். இப்படியே சூர இவர் சேர்க்கை தன்னுடனே அப்படியே அந்த யுகம் ஆண்டிருந்தார் அம்மானை. ஆண்டிருந்த சூரள் அவனிருக்க மேடைகளும் தாண்டிருந்த வண்ணா தடாக உயரமது சூரப்படைகள் தொழுது அடிபணிந்து பாதகனுக்கு நித்தம் படிந்தேவல் செய்திடுவார். ஊழியங்கள் செய்து உச்ச இறை இருத்து பாளையங்களாக பணித்திருந்தார் அம்மானை. சூரன் கொடுமுடியை சூட்டி அரசாண்டு பாரமுள்ள கோட்டை பண்ணினான் அம்மானை. இப்படியே சூரனிவள் வாழும் அண்ணாய் முப்படியே சூரள் ஊழி விதிப்படியாள் இறப்பது அறியாமல் எரியை மிக கண்டாவி உற்பொசிக்க சென்ற விட்டில் போல் இறந்தார் போல் தம்பி தமையள் சந்ததிகள் மந்திரிமார் மும்பிலுள்ள சூர முடுக்கமதை கண்டாவி நம்பி பதம் மறந்து நாம் தாம் பெரிதனவே கெம்பினான் சூரள் கெட்டனற்கான அம்மானை. சூரன் அவன் செய்த துட்டமும் பொறுக்காமல் வீரமுள்ள தேவ விரைந்தே முறையமிட தேவர் முறையமோ சிவனார் மிக கேட்டு காவலாய் நித்தம் கைக்குள் இருக்கின்ற பெண்ணமுதை பார்த்து புகழ்வார் ஈஸ்வரரும் கண்ணே மணியே கருத்தின் உள்ளானவளே பூலோகம் தன்னில் உள்ள புருடராயுதத்தாலும் மேலோகம் வாழும்
விமலராயுதத்தாளும் மலைமேல் வாழும் மாமுனிவர் தன்னாளும் இந்த வல்லோசி வாகனம் தில்லை மல்லாளன் என்று இரு சூரனும் கீழே மனிதரால் ஏற்படக்கூடிய ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் இருக்கக்கூடாது. வானத்திலே வாழுகின்ற சிவன் விஷ்ணு பிரம்மா மூவராலும் எனக்கு அழிவு இருக்கக்கூடாது அப்படின்னு வரம் வாங்கி அவங்க வர்றா. அவன் வரத்தை எப்படி ஜெயிச்சு அந்த அசுரனை இந்த நெடியுகத்தில் அழித்து மறுயுகத்திற்கு தயாராகிறா. ஐயா வைகுண்ட பரம்பொருள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.